இந்த அதாவது இது அகீதா ரீதியாக இல்லாது விட்டாலும் கூட ஒரு மார்க்கத்துக்கு இருக்கக்கூடாத மோசமான ஒரு கொள்கை தான் இந்த முத்தா திருமணம் அப்படின்னு சொல்றது. முத்தா திருமணம், முத்தா திருமணம் என்பது விபச்சாரமா இல்லையா? முத்தா திருமணம் என்பது விபச்சாரமா இல்லையா? யாருக்காவது சந்தேகம் அதுல இல்ல. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முத்தா திருமணத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் அனுமதித்தார்களா, அனுமதிக்கவில்லையா? அனுமதிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தை அனுமதித்தார்கள் அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காலிகமாக விபச்சாரத்தை அனுமதித்தார்கள் அப்படியான்னு கேட்கிறேன். இது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காலிகமாக விபச்சாரத்தை அனுமதித்தார்கள், பின்னர் தடுத்தார்கள், மறுபடி விபச்சாரத்தை அனுமதித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராயத்தை அனுமதிக்கல, எதெல்லாம் அனுமதிச்சேன்னு வரல. அப்ப நீங்க விபச்சாரத்தை அனுமதிச்சீங்கன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கலாம். இங்கதான் நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காலிக திருமணத்தை அனுமதித்தார்கள், பின்னர் தற்காலிக திருமணத்தை தடை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஷியாக்கள் செய்து கொண்டிருப்பது தற்காலிக திருமணம் என்ற பெயரில் விபச்சாரம். நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். முத்தா திருமணம் அவங்க செய்யவே இல்லை. அவர்கள் முத்தா திருமணம் எல்லாம் என்ன செய்யல. பெயருக்கு முத்தாவை ஆதாரமாக என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது அக்து நிக்காஹ் செய்து மகர் கொடுத்து ஒரு பெண்ணை நேரம் குறித்து திருமணம் செய்து கொள்வது, நேரம் குறித்து திருமணம் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொள்வது. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. இன்றைக்கு இருப்பது அதுவல்ல. இன்றைக்கு இருப்பது என்னது? அதுவல்ல. இவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அதாவது இந்த முத்தா என்ற கூடிய அந்த நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் விபச்சாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் இப்படி ஒரு விஷயத்தை தற்காலிகமாக கூட என்ன செய்ய மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய கேவலமான கொள்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் அனுமதிச்சு தற்காலிக திருமணம், பின்னர் தடை செய்து விட்டார்கள். விபச்சாரம் என்பதில் எந்த நபித்தோழர்களுக்கும் சந்தேகம் வருமா? இது அனுமதித்திருப்பார்களா, தடை செய்திருப்பார்களா? ஒரு சில நபித்தோழர்கள் கருத்து முரண்பட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தற்காலிக திருமணத்தை தடுத்தார்களா என்று, விபச்சாரத்தை தடுத்தார்களான்னு கருத்து முரண்பாடு படுவார்களா? படமாட்டார்கள். ஷியாக்கள் சொல்லக்கூடிய இந்த வேலை இருக்குதே, இது தற்காலிக திருமணம் அல்ல, விபச்சாரம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான பல காரணங்களை எடுக்கலாம். எனது சுருக்கமான இந்த உரை எனக்கு அது இடம் தராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஷியாக்கள் திருமணம் என்ற பெயரில் விபச்சாரத்தை அனுமதிக்கிறார்கள். இது அவர்களது கொள்கை. இது அவர்கள் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். மன் தமத்தஅ பிம்ரஅத்தின் ஃபகஅன்னமா தாஃப பில் கஅபதி 70 மர்ரா. காஃபி குலைனிட புத்தகத்தில் வருது. யார் ஒரு பெண்ணோடு முத்தா திருமணம் செய்கிறாரோ அவர் கஅபத்துல்லாவை 70 முறை தவாப் செய்யறதுக்கு சமம். போதுமா? எப்படி? யார் ஒரு பெண்ணோடு முத்தா திருமணம் செய்கிறாரோ, விபச்சாரம் அவர்கள் அடிப்படையில் சொன்னா விபச்சாரம் செய்கிறார்களோ கஅபத்துல்லாவை 70 முறை தவாப் செஞ்சதுக்கு சமமா? கஅபத்துல்லாவை 70 முறை தவாப் செய்ய சமம். அந்த விபச்சாரத்தை செய்த பின்னால் அவர் குளிக்கிற நேரத்தில் வடிகின்ற ஒவ்வொரு துளிகளிலும் பாவங்கள் கரைந்து ஓடுகின்றன. இப்படி ஒரு விளக்கம் சொன்னா நிரந்தரமான திருமணத்துக்கே இந்த சிறப்பில்லை, விபச்சாரத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லி மக்களை ஆர்வமூட்டி இந்த கொள்கையை கவருவதற்காக செய்கின்ற வேலையை. எனவே ஷியாக்கள் முத்தாவை ஆதரிக்கான வசனத்தை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? விபச்சாரத்தை தற்காலிக திருமணம் என்ற பேரில் என்ன செய்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள் என்ற பகுதியை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது நமது சமுதாயத்துக்குள்ள ஊடுருவினா எப்படி இருக்கும், இந்த கொள்கைகள் நமது சமுதாயத்துக்குள்ள ஊடுருவினால் எப்படி இருக்கும் என்றதை பார்த்துக்கங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது. அப்படி சொன்னால் இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது. அதனாலதான் எங்களை என்ன சொல்லுவார்கள், காபிர்கள் என்று சொல்லுவார்கள். எப்ப இஸ்லாத்துக்குள்ள வரலாம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹோட சேர்த்து மூன்றாவது ஒரு நிபந்தனை நீங்க நினைச்சுக் கொள்ள வேண்டும். அலி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வசியத்து செய்யப்பட்ட கலீஃபா. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்க என்ன செய்வீங்க? நாங்க ஏற்றுக்கொள்றோம். வசியத்து செய்யப்பட்டதுமல்ல, ரசூலுல்லாஹ்களுக்கு அடுத்த நம்ம ஏற்றுக்கொள்ளல, 4வது கலீஃபா. ஆனால் வசியத்து செய்யப்பட்ட அடுத்த கலீஃபா அவர் துரோகம் இழைத்து விட்டார்கள் நபித்தோடு சொன்னா தான் நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரலாம். அப்பதான் என்ன செய்யலாம், இஸ்லாத்துக்குள்ள வரலாம். இந்த மோசமான கொள்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் நமது நாடுகளுக்குள் ஊடுருவுகிறார்கள் என்று சொன்னால்